வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேட்ரிட்டில் ஸ்னோஃபாலு. காலையில் ஒரு 5:30 நான் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், காலேஜோட ப்ராஜெக்ட்டு. அப்போ ஃபோனில் ஸ்னோஃபால்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நானும் என்னடா அப்படின்ற மாதிரி சும்மா கை வெளில நீட்டி பார்த்தா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோ விழுந்தது. அதுக்கப்புறம் சடனாக பார்த்தா குரூப்பில் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. கார் எல்லாமே ஃபுல்லாக கார் மேலே எல்லாமே ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நானும் கீழே எட்டி பார்த்தா கார் மேலெலாம் ஸ்னோவாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் மேட்ரிட்டில் ஸ்னோஃபால் ஆனது 2022. அதுக்கு முன்னாடி 2018. அண்ட் அதுக்கு முன்னாடிலாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸுக்கு முன்னாடி தான் ஸ்னோஃபால் மேட்ரிட்டில் ஆயிருக்கு. அண்டு இன்றைக்கி நான் லக்கிலி நான் இங்கே படிக்க வரும்போது தான் ஸ்னோஃபால் இப்போ வந்திருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம ஸ்டே பண்ணிகிட்ருக்கிற இடத்துல ஸ்னோ விழுது அப்படின்றது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏர்லி மார்னிங் இப்போது டைமு. அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. அப்போ கொஞ்சம் நிறையவே விழுந்துட்டு இருந்துச்சு. கார்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்னோ இருக்குன்னு. நம்ம ஸ்னோ பால்லாம் பண்ணி போடலாம் போல். அந்தளவுக்கு இன்றைக்கி ஸ்னோ இருக்குது. ஃபுல்லாக ஐஸு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்னோ இருக்குது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் பார்க்கவே செம்மையாக இருக்குது. டேம். எனக்கு ஆனால் அந்தளவுக்கு கோல்டு தெரியல. கைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகுது. பட் ஆனால் யூஸ்வலி எப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காற்றடிக்கும் போது தான் பயங்கர சில்லுன்னு இருக்கும். இப்போ இங்கே 0 degrees. பட் ஆனால் ஃபீல்ஸ் லைக் -4 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. அண்டு ஆனால் இப்போ காற்று அடிக்கலை. அதனால் எனக்கு அந்தளவுக்கு குளிரல. பட் ஸ்டில் நான் எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு 2 ஸ்வெட்டர் போட்டு தான் வந்தேன். யூஸ்வலாக நான் வெளில போகும்போது 2 ஸ்வெட்டர் போட்டுருவேன். உங்களுக்கு காற்றடிக்குது இப்போது. கையெலாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. ஆமாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோ லைட்டாக விழுந்துட்டுருக்கு. ரொம்ப கம்மியாக தான் விழுது இப்போது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் என் வீட்டிலேருந்து இப்போ கீழே வந்தேன். இப்போ திருப்பி நான் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி நான் இப்போ வீட்டுக்கே போகிறேன். இது ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video guys.